வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. ஏதோ பழைய KS கோபாலகிருஷ்ணன் சினிமா மாதிரி டைட்டில் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. காசா கடவுளான்ட்டு. அவருடைய 87 ஆண்டுகள் இங்கே வீற்றிருந்து நம்மோடு உறவாடி நாடெங்கும் நடமாடி அவர் அருளி செய்திருக்கின்ற உபதேசங்கள், அறிவுரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்து பார்க்கும் பொழுது ஒரு சராசரி மனிதனுக்கு சாரமாக அவர் கொடுத்திருக்கின்ற உபதேசமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காசா கடவுளா, எது வேணும் முடிவு பண்ணும். அப்படி உடனே நமக்கு பயம், ஐயோ கடவுள்கிட்ட போயிட்டா அப்புறம் காசு கிடைக்காதா, காசு கிடைக்காம போயிடுமா, இந்த நம்ம பயம். அவருடைய விடை என்னவாக இருக்கும்? நம்முடைய திரும்ப நீ கடவுளை எதற்காக நாடுகிறாய்? அதை நீ முதல்ல பாரு. காசுக்காக கடவுளை நாடுகிறாய், காசுக்காகத்தான் நீ கடவுளையே நாடுகிறாய். அப்ப என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும், கடவுள் கொடுத்துட்டு போயிடுவார். The problem with God, when you seek something from him apart from him, he grants it immediately, and equally immediately he leaves the scene. கடவுள் நமக்கு கிடைக்க மாட்டான். நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எவனுடைய மனத்தில் இருக்கிறதோ அவனுக்குத்தான் கடவுள் கிடைப்பார். காசு வேணும். இந்த உலகத்தினுடைய பாஷை பணம். அதை பேசாமல் யாரும் இங்கே வாழ முடியாது. சம்பாதிக்காதவனுக்கும் செலவழிப்பதற்கு பணம் தேவையாகத்தான் இருக்கிறது. யாரோ கொடுக்கிறார்கள், அப்படித்தான். அதனால அது நம்ம அது புறக்கணிக்கவே முடியாது. உலகத்தினுடைய பாஷை பணம். ஆனால் பணம் பணம் என்று அலைவதனால் நாம் மலினப்பட்டு போகிறோம். நம்முடைய மானிடம் என்கின்ற அற்புதமான இந்த பிறவியை, இந்த தத்துவத்தையே நாம் சீரழித்துக் கொள்கிறோம். சீர்கேடு செய்கிறோம், குறைத்து விடுகிறோம். We dilute the beautiful boon called humanity, human birth. அது நம்ம ஜாகிரதையா இருக்கனால தான் பணத்தை விட்டு குணத்தை கொள்க என்று மகா பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, பணம் கூட பிரச்சனை இல்லை. எல்லாவற்றுக்கும் மூலம் அகம்பாவம் தான். அந்த அகம்பாவத்தை விட்டு தொலைப்பதன் மூலம்தான் நமக்கு சாந்தி என்பது கிடைக்கும். நான் யார் என்று தெரியாத ஒரு நான் நம்மை பிடித்து ஆட்டுவதால் தான் அதை நிறுவிக்கொள்வதற்காக பணத்தை நாடுகிறோம். கடவுளை நாடுவதற்கு பதிலாக காசை நாடுகிறோம். அதைத்தான் சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற இந்த அகம்பாவத்தை விட்டு தொலைப்பதுதான் சாந்திக்கு வழி என்று சொல்லுகிறார். என்ன கோளாறுகள் நீங்க பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை கூட பணம் தான் இப்பொழுது ஆள்கிறது. இத்தனை கோளாறுகளுக்கும் மூலம் பணமே பெரிதாகிவிட்டது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணம் என்பது ஒரு முன்பெல்லாம் அழகாக அற்புதமான ஜோசியர்கள் இருந்தார்கள். அப்புறம் ஒரு வரன்னா ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பத்தி விசாரிப்பதற்கு அது பெரிய ஒரு வைபவமாகவே செய்வார்கள். ரொம்ப நாசுக்காக அதை செய்வார்கள். அப்படியெல்லாம் பார்த்தே திருமணத்துல பிரச்சனை இருந்தது. ஆனால் திருமணத்துல பிரச்சனை இருந்தால் கூட ஒரு கணவனும் மனைவியும் பிரியாமல் வாழ்ந்தார்கள், சேர்ந்து வாழ்ந்தார்கள். வீட்டுக்குள் பூசல் என்றால் வீதிக்கு சொல்ல மாட்டாள், கோட்டுக்குள் இருந்து கொண்டே கோவிலை பாதுகாப்பாள், வாட்டங்கள் உண்டு சொல்லின் வலி உண்டு, இருந்தும் இந்த தோட்டத்து துளசி மாடம் தெருவுக்கு போவதில்லை என்று கவிஞர் இளையவன் சொல்வார் குலமகளை பற்றி. அப்படித்தான் இருந்தார்கள். ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. இன்னொன்று, திருமணம் என்பது 2 குடும்பங்களின் சங்கமம் ஒன்று, 2 உயிர்களின் சங்கமம் 2, இப்படி இருந்தது. இப்போ 2 சொத்துக்களின் சங்கமம் என்று என்றைக்கு நாம் ஆரம்பித்தோமோ, 2 வியாபாரங்களின் இணைப்பு என்று என்றைக்கு நாம் ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நம்ம திருமணம் என்கின்ற புனிதமான அமைப்பையே ஏற்பாட்டையே சீர்கெடுத்து விட்டோம் என்று பொருள். முன்பு ஒரு நாடும் சண்டை போடும் பொழுது அது சமாதானத்துக்கு என்ன பண்ணுவான், இங்க இருக்கிறவன் தம் பொண்ண அந்த ராஜாவுக்கு கொடுத்து அந்த சண்டை வராம போர் வராம காத்துக்குவான். ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு திருமணம் செய்வது அப்படி நடத்த வேண்டுமா? அப்படி செய்யக்கூடாது. ஒரு வீடு இன்னொரு வீடும் போர்லயே ஈடுபட்டிருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. மேரேஜ் should never be a business arrangement or a business agreement, commercial agreement. அப்படி இருக்கக்கூடாது. எனவே இத்தனை கோளாறுகளுக்கும் மூலம் பணமே பெரிதாகிவிட்டது. ஒரு நல்ல பையன் படிச்சிருக்கிறான், வேலை கிடைக்கல. ஒழுக்கமான பையன், வேலை கிடைக்கல. அவன் அவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களே அவனை சுமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் அந்த வேலையில்லா திண்டாட்டத்தில் வருகிறது. இன்றைக்கும் அது இருக்கிறது. தண்டச்சோறு என்கின்ற வார்த்தை வேலை இல்லாதவனுக்கு வருகிறது, வேலை கிடைக்காதவனுக்கு வருகிறது.
வேலை கிடைக்கலான்னு வீட்டுல ஏதோ வேலைகளை செஞ்சுட்டு இருப்பான். அதெல்லாம் எதுவுமே சம்பாதிக்கலைன்னா நீ வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. உழைக்க வேண்டும், உழைத்து சம்பாதிக்க வேண்டும், அதெல்லாம் யாரு நோபடி டிபேட்ஸ், அதுல டிஸ்கஷனுக்கு இடமே இல்லை. ஆனா அந்த அந்த ஒரு அந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய நேசத்தை கூட மாற்றி போடுகிறது இந்த பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கவில்லை என்கின்ற நிலைமை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அப்படி சொல்ல, எல்லா கோளாறுகளுக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய உறவுகளில் கூட குழப்பம், ஒரு விரிசல், ஒரு நெருடல் ஏற்படுத்துவதற்கு காரணம் நாம் பணம் பணம் என்று அலைவதுதான். கணவன் வேலைக்கு செல்லுகிறான், மனைவியும் வேலைக்கு செல்லுகிறாள். பல இடங்கள்ல சரியா மனைவி வேலைக்கு செல்வதிலே அவருக்கு சம்மதம் இல்லை. இன்றைக்கு அந்த கூற்று எடுபடவும் போவதில்லை. அதை விட்டுடுவோம், அதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். we are not engaging in any debate with anybody. ஆனால் அவர் என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றால், பல இடங்களில் பல வீடுகளில் உண்மையாகவே அந்த நிலைமை இல்லைங்கிறார். மனைவி வேலைக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமை இல்லை. ஆனா இப்போ எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருப்பதனால அதனால ஒரு பிரிவு ஏற்படுகிறது. பல நல்ல விஷயங்களை, நுணுக்கமான ஆனந்தங்களை, நுண்மையான சந்தோஷங்களை அந்த வீடு இழக்கிறது. அதை அவர் சுட்டி காட்டுகிறார் இல்லையா? அப்போ அந்த குழந்தை எப்படி வளர்க்கிறது என்பது தெரியவில்லை. இவரும் வேலைக்கு போய், அந்த அம்மாவும் வேலைக்கு போய், அவங்க லேட்டாக வரும்போது இந்த குழந்தை இங்கே கிரஷில் இருக்கு, இல்லை அவர் ஆயாவனுடைய பராமரிப்பில் இருக்கு. அதில் எத்தனையோ கொடுமைகள் நிகழ்கின்றன. அப்புறம் அந்த தாய்க்கு ஒரு குற்ற உணர்வு, தான் குழந்தையை கவனிக்கலையேன்ட்டு அதை அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதுக்கு ஒவ்வாத உணவை வாங்கி கொடுப்பது, ஒரு டிவிக்கு முன்னால் ஒரு 2 அடியில ஒரு சேரை போட்டு உட்காந்து என்ன சேனல் பார்க்கணுமோ அதை பார்க்க விடுகிறது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது? எங்க வீட்டில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. என் பிள்ளைகளுக்கு என் மனைவி அப்படி செய்யவே இல்லையே. அது இந்த குற்ற உணர்வுனால அந்த பெண்களுக்கு அப்படி ஏற்படுகிறது. எல்லா கோளாறுகளுக்கும் பணமே பெரிதாகி போனதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். இதை நீங்க நம்ம மனசுல வச்சுக்கணும். நமக்கு பிடிக்கலன்றதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆயிடாது. நாம ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அவர் கூறுகின்ற அறிவுரை ஆழம் இல்லை என்று ஆகிவிடாது, அர்த்தம் இல்லை என்று அது சரியா புரியும். சொல்வது யார் என்பதை நம்ம கேட்டு கவனமா வாங்கி கொள்ள வேண்டும். அதுல என்ன முடியுமோ அதாவது நம்ம குறைந்தபட்சம் அதை செய்வதற்கு, கடைபிடிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இனியாவது பணத்தில் பற்றுதலை விட வேண்டும் அப்படிங்கிறார். பணத்தில் பற்றுதலை விட வேண்டும். அப்போ அது நம்ம அதை தொட்டம் வச்சுங்களேன், அது நம்ம மனம் மாதிரிதான் பணம். நீங்க மனசை அடக்கணும்னு நினைச்ச அந்த கணத்திலிருந்து மனசனுடைய வலிமை அதிகமாகும். நீ போய்க்க, எங்க வேணா போய்க்கன்னு சொல்லுங்க, மனசு போகாது. ஐயோ போகாதுன்னு கெஞ்சுங்க, தேவையில்லாம அழிஞ்சிட்டே இருக்கும். அங்க பொறுக்க போகும், இங்க பொறுக்க போகும். போய் எங்க வேணா போ, அப்படி நில்லுங்க. அப்போ மனசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, குழம்பி போய்விடும். இதைத்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இனியாவது பணத்திலே பற்றுதலை விட்டு விட்டு நல்ல குணங்களை சம்பாதிக்க பாடுபட வேண்டும் என்கிறார். பணம் சம்பாதிங்க இல்லைன்னு சொல்ல, குணம் அதுக்கு எங்க போகும்? எந்த பணத்தால் அந்த குணத்தை வாங்க முடியும்? இது நம்ம கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டும். பணத்தால் நல்ல படுக்கையை வாங்கலாம், படுத்தவுடனே உறங்கும் இடையனின் குணத்தை வாங்கி கொள்ள முடியுமா? மாடு மேய்க்கிற இடையன் இருக்காங்க பாருங்க, இன்னைக்கே இருக்காங்க. மாடு மேய்க்கிற சிறுவர்கள் இருக்காங்க பாருங்க. இந்த உலகத்திலே மிக அழகான சிரிப்பு அவர்களுடைய சிரிப்பு என்று நான் சொல்லுவேன். இந்த கருத்த முகத்துல அப்படியே வெள்ளை வெளியேறு என்று மின்னல் போல அவர்கள் வாய் திறந்து சிரிக்கின்ற அந்த சிரிப்பு ரொம்ப நிறைவான நெஞ்சிலிருந்து வருகின்ற சிரிப்பு. ஒருபோதும் அது படித்தவனுடைய முகத்திலே பார்ப்பதற்கில்லை. பணக்காரனுக்கு அந்த சிரிப்பு அச்சம்தான் இருக்கிறது, சிரிப்பு சரியாக வருவதில்லை. சிரித்தால் ஒன்று ஏளன சிரிப்பாக இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு சோசியல் எட்டிகெட்டுக்காக சிரிக்க வேண்டிய சிரிப்பாக இருக்கிறது. நல்ல நிறைவாக மனம் விட்டு சிரிக்கின்ற சிரிப்பு இந்த எழுத படிக்க தெரியாத மாடுகளையும் மேய்த்து கொண்டு போகிற அந்த இடையினிடத்தில் தான் இருக்கிறது. எனவே பணத்தால் நல்ல படுக்கையை வாங்கலாம், படுத்தவுடனே உறங்கும் இடையனின் குணத்தை வாங்கி கொள்ள முடியுமா? உண்டியல் குலுக்கி குறைகள் தீருமா? பணம் சம்பாதிச்ச குறை போயிடுமா? போகுமா? பூவை சுத்தி வந்தாலும் பாடதான், புண்ணியத்தால் மறைச்சாலும் பாவம் தான். பணத்தால குறைகளை ஒருபோதும் மறைக்க முடியாது. மனத்தை மலருக்கு வைத்தவன், அமிழ்த மழையை இறக்கி மண்ணை நனைத்தவன், பிணத்தை எரித்தும் வாழ்க்கை தொடரும் பெரிய சாகசம் செய்யும் இறைவனை அவனை வணங்கணும். யாரை? மனத்தை மலருக்கு வைத்தவன், அமிழ்த மழையை இறக்கி மண்ணை நனைத்தவன், பிணத்தை எரித்தும் வாழ்க்கை தொடரும் பெரிய சாகசம் செய்யும் இறைவனை நினைத்து பார்த்து நெகிழத்தானே நில்லா மனத்தினை நெஞ்சில் நிறுத்தினான், அனைத்துலகத்தையும் அழகாய் விரித்தான்,
அகத்தை புறத்துடன் பழக வைத்தான். மனித்த பிறவி எடுத்து வந்து மாமுனி சொன்ன வாசகங்களை, மனித்த பிறவி எடுத்து வந்து இந்த மாமுனி சொன்ன வாசகங்களை நினைத்து பார்ப்போம். நில்லா மனத்தை நிமலன் பதத்தில் நிறுத்தி வைப்போம் என்று நாம் நமக்கே கவிதை பாட வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறது மகா பெரியவருடைய வாசகங்கள். அவர் சொல்கிறார் பாருங்க, எத்தனை பாடுபட்டிருக்கிறார் நமக்கு ஒரு பாடம் நடத்தினதுக்காக. எல்லாரும் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு, மற்றவர்களை செய்ய சொல்லுங்கள். இது ரெண்டுமே ஆதிசங்கரர் இட்ட கட்டளைங்கிறார். அவர் வழிவந்தவர்களுக்கு ஆதிசங்கரர் இட்ட கட்டளை என்ன? தியானம் செய்யுங்கள், மற்றவர்களையும் தியானம் செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஆக்ஞையை, அந்த கட்டளையை தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சேன். உங்களை தியானம் பண்ணுமாறு செய்வதற்கு என்னால் முடிகிறதோ இல்லையோ போட்டார். அங்க செம்மையா விழுந்தது. நம்ம எங்க பண்றோம்? உங்களை தியானம் பண்ணுமாறு செய்கிறேனோ இல்லையோ, அவர் தியானம் செய்யுங்கள்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த கட்டளை உங்களிடம் தெரிவிக்கக்கூடிய அந்த கடமையை என்னால் செய்ய முடிகிறது. அந்த திருப்தி எனக்கு. அது சொல்லும் பாக்கியம் எனக்கு உங்களால் கிடைத்ததுங்கிறார். ஐயோ, எவ்வளோ ஹவு எம்பாரசிங் இட் இஸ். அது சொல்லும் பாக்கியம் எனக்கு உங்களால் கிடைத்தது. ஆச்சாரியா எதை சொன்னாரோ அதை என் மூலம் கேட்கின்ற பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய அருளால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ உங்களால் என்னுடைய கடமையில் ஒரு பங்கேனும் செய்ய முடிந்ததற்கு நான் திருப்தி அடைந்தேன். நீங்களும் ஆத்ம லாபத்துக்காக அந்த உபாயத்தை கேட்டுக்கொண்டீர்கள். நமக்குள் பரஸ்பர லாபம் உண்டாயிற்றுங்கிறார். இந்த பெரியவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, பணிவால் நம்ம கொன்றுவாங்க போட்டு. நம்ம அகங்காரத்தால சாகுறோம். அவங்க கிட்ட போய் நின்னா ஏன்டா அப்படி இருக்குன்னா திட்டுறது கிடையாது. அவங்க பணிவால they will kill you by their sheer humility. அதுதான் இது. ரெண்டு பேருக்கும் பரஸ்பர லாபம். நம்மால அவருக்கு என்னங்க லாபம்? ஒன்றும் கிடையாது. ஆனா அவருடைய பணிவு அப்படி சொல்ல வைக்கிறது. அதே மாதிரி சொல்றாரு, மனம் கெட்டு போய் எவ்வளவோ பாவ செயல்கள் நம்ம செய்யறோம். நம்ம சேர்த்துக்குவார், அவர் நம்ம கூட சேர்ந்துப்பார், தேவையில்லாம செய்கிறோம். ஆனா குழந்தையாக இருந்ததுலேருந்து ஈஸ்வர தியானம் செய்திருந்தா நம்ம இவ்வளவு பாவத்தை சேர்த்திருக்கிற மாட்டோம். இப்பொழுதோ மேலையும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் இந்த இறைவனுடைய திருவடியை நினைத்து நாம் தியானம் செய்கிறோமோ அத்தனை நாட்களும் நம்முடைய பிறவி பயனை நாம் அனுபவித்தவர்களாகிறோம். எனவே தியானம் செய்வோம் என்று சொல்லி அழகான ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். பலனை எதிர்பார்க்காமல் வழிபாட்டில் ஈடுபடுங்கள். உங்களின் தேவைகளை கடவுள் நன்கு அறிவார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம கடவுள் நம்பிக்கைங்கிறோம். கடவுள் நம்பிக்கையில மிக முக்கியமானது கடவுளுக்கு நம்முடைய நிலைமை தெரியும் என்பதை புரிந்து கொள்வதுதான். ஆனா பிரார்த்தனை செய்வோம். பலனை எதிர்பார்க்காமல் அவனுடைய பதத்தை பணிந்திருப்போம். வழிபாடு செய்வோம். எதை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அப்ப கேட்கக்கூடாது, தாராளமாக கேளுங்கள். ஒரு குண்டூசியிலிருந்து முக்தி வரை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஆள்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் தான். இல்லை நம்முடைய குரு மகா பெரியவா தான். எதை வேணுமானாலும் கேளுங்கள். கேட்டுட்டு பதைக்காக விட்டு விடுங்கள். நம்ம கேட்கிறோம், ஆனா இது எனக்கு சரினா நீ கொடுத்தா நமக்கு நம்முடைய நன்மைக்கு, கொடுக்கவில்லை என்றால் கட்டாயம் நம்முடைய நன்மைக்கு அவன் கொடுக்கவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தினசரி வழிபாடு செய்வோம். பலன் கருதாமல் உழைக்க சொன்னாள், பக்தி செய்து பிழைக்க சொன்னாள் என்கின்ற பாரதியினுடைய வாசகத்தையும் பகவத்கீதையினுடைய சாரத்தையும் பகவத்பாதாள் வழிவந்து தன்னுடைய பாதத்தால் இந்த பாரதம் முழுக்க அளந்த நம்முடைய மகா பெரிவாளுடைய அறிவுரையையும் ஏற்றுக்கொள்வோம். பணத்துக்கு அலையாமல் குணத்தை சம்பாதிக்க புறப்படுவோம். எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் இறைவனை தினந்தோறும் வழிபடுவோம். எல்லாம் இனிதே நடக்கும். நலமே விளையும் நமக்கு. வணக்கம்.